ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎம்எல்லோட இதில் உங்களுக்கு பிகினிங் மட்டும் நடத்தணும், ஸ்டார்டிங் இது. அதில் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் அட்டாக்ஸ் வந்து நிறையா இருக்குது ஹெச்டிஎம்எல்லை பொறுத்த வரைக்கும். அதில் வந்து ஒவ்வொரு எலிமெண்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து இன்றைக்கி என்ன சூஸ் பண்ணியிருக்கோம்னா ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நார்மலாக நீங்கள் வேர்டில் டைப் பண்ணுவீங்க. வேர்டில் டைப் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, இப்போ நம்பரிங் கொடுப்போம். புல்லட்ஸ் நம்பரிங் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த புல்லட்ஸ் நம்பரிங் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாவது டைப் பண்ணுவோம். இப்போ 1 கொடுத்து ஆப்பிள், அடுத்து கிரேப்ஸு, பனானா அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? இப்போ நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே நம்பரிங் இது இருக்கும். இதை கொடுத்தோம்னா உங்களுக்கு வரும் என்டர் தட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பர்ஸ் லிஸ்ட்டு வந்து வரும். இல்லை அப்படின்னா ஸ்பெஷல் அந்த சிம்பிள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நம்ம இது யூஸ் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். சரி, இதே மாதிரி எப்படி வந்து வெப்பேஜ் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட். ஓகேங்களா? இப்போ அந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டில் என்ன இருக்குது, ஆர்டர் லிஸ்ட் எப்படி டிசைன் பண்ணணும், அந்த இது மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம கோடிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரீடிஃபைண்டாக எழுதிச்சிருக்கேன். ஏன்னா ரொம்ப டைம் வந்து கன்சியூம் பண்ணும். அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கோடிங் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நார்மலாக லாஸ்ட்டு கிளாஸில் HTML ஃபைல் க்ரியேட் பண்ணோம், அதோட விட்டுருச்சு. ஒருவேளை நான் சேவ் பண்ணிவிட்டேன், நோட் பேடை க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அந்த ஃபைல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரௌசரில் போய் ஓப்பன் ஆகக்கூடிய HTML ஃபைல் தான். இப்போ இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபைலை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித்தில் போய்ட்டு நோட் பேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எடிட்டிங்க்கு ஓப்பன் ஆகிக்கும். சரிங்களா? நீங்கள் எடிட் பண்ணுற அளவுக்கு ஓப்பன் ஆகிக்கும். நார்மலாக நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டேப்பில் போய் ஓப்பன் ஆயிடும். உங்களுக்கு ப்ரௌசரில் போய் டேப்பில் ஓப்பன் ஆயிடும். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம எடிட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நோட் பேட் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி, இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இஎம் எடிட்டர்னு அந்த நோட் பேடுக்கு பெரிய லார்ஜ் ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கெல்லாம் இஎம் எடிட்டர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். என்ன காரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எம்பி இருக்கிற ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதனால் இப்போ நோட் பேடை பேஸ் பண்ண ஃபைல்ஸ் பூரா இதில் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஓப்பன் பண்ண ஃபைல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட்டில் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் HTML ஃபைல். அதில் என்ன அதெல்லாம் ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் எப்படி பண்ணுது, என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வரிசையாக நம்பர் கொடுக்குறது. ஓகேங்களா? நம்பர் டைப்பில் கொடுக்குறது தான் அந்த ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட். இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம். இதுதான் வந்து அவுட்புட். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான என்னென்னா நம்ம எல்லாருமே அந்த வெப்பேஜ் டிசைன் பார்த்திங்கன்னா என்ன அவுட்புட் வரணும், அவுட்புட்னா வெளியீடு வந்து நமக்கு என்ன வரணும் அப்படின்னு நம்ம பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைன் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இப்போ ஆர்டர் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த நம்ம இப்போ 1 2 3 இருக்கும், ஏபிசிடி இருக்கும், கேபிட்டல் ஏபிசி, இந்த ஆர்டரில் வந்து நமக்கு அப்படியே கண்டினியூஸாக வரும். நம்ம வந்து எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த லிஸ்ட் ஐட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அது பாட்டுக்கு வந்து இருக்கும். அன்ஆர்டர் லிஸ்ட்டில் ஒரு 3 இது மட்டும் இருக்குது. ஓகேங்களா? அது என்னென்னு நம்ம உள்ளே பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், HTML டேக் கொடுத்துட்டோம். அடுத்து டைட்டில் வந்து கொடுத்துட்றோம். டைட்டில் வந்து ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட்டு டைட்டில் கொடுத்தா தான் அந்த இது வந்து இங்கே செட் ஆகும். ஓகேங்களா? அந்த இது நம்ம கொடுத்துட்றோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ ஆர்டர் லிஸ்ட்டு, இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நடுவில் க்ரீன் கலர் இருக்குது. இது ஒரு சின்டாக்ஸ். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கோடிங்ஸ் எல்லாம் டைப் பண்ணுவோம். டைப் பண்ணும்போது அது என்ன டைப் ஆஃப் கோடிங், இல்லை அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து கொடுத்து வைக்கணும். சரிங்களா? அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த இது கமெண்ட் லைன்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா கமெண்ட் லைனர். இதுக்குள்ளே நம்ம ஏதாவது கோடு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு HTML செக்அப் பண்ணும்போது, அதாவது ரன் டைமில் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு அங்கே காட்டாது. சரிங்களா? இப்போ இவன் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தாலும் காட்டாது. ஒருவேளை இந்த சின்டாக்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும், அதாவது இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேஸுக்குள்ளே இந்த ஆச்சரியக்குறியை வச்சு ஹைஃபன் போட்டு அதுக்கு நடுவில் இந்த 2 ஹைஃபன் போட்டு நடுவில் எழுதுகிற எந்த வேர்டுமே உங்களுக்கு வந்து அங்கே வந்து கம்பைல் பண்ணும்போது எக்ஸிக்யூஷனுக்கு எடுத்து உங்களுக்கு வராது. அது ஒரு கமெண்ட் லைன் மாதிரி, அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இருக்குது. ஓகேங்களா? அதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு வேளை நம்ம டைப் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம விட்டோம்னு வைங்க, இந்த இடத்துல ப்ராப்பராக ஓப்பன் பண்ணிட்டோம், ஆனால் வந்து சரியாக க்ளோஸ் பண்ணல. ஓகேங்களா? அந்த டேக் வந்து ப்ராப்பராக ஓப்பன் பண்ணிட்டு சரியாக க்ளோஸ் பண்ணலைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, கீழே இருக்கிறதெல்லாம் காட்டல.
அது கீழே இருக்கிறதெல்லாம் கணக்காக கரெக்டாக எடுத்துக்கும். ஏன்னா செப்பரேட்டர் இருக்குது இந்த இதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ண ஒரு செப்பரேட்டர் இருக்குது. அதனால் அதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது கமெண்டாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா காட்டாது. இப்போ நம்ம போட்டோம் அப்படின்னா தான் கரெக்டாக நமக்கு செப்பரேட் பண்ணி காட்டும். சரி, இப்போ ஆர்டர் லிஸ்ட்டில் ஹெட்டிங் 3ன்னு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஹெட்டிங்ஸ் வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஹெட்டிங் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 6 இருக்குது. அதில் வந்து நம்ம ஒன்று எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ள டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓஎல் தான். சரிங்களா, அதோட ஓஎல் அதுக்கு கரஸ்பாண்டிங் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். ஓகேங்களா, இப்போ ஓஎல் கொடுத்துட்டு நார்மலாக இங்கே நீங்கள் ஏதாவது டைப் பண்ணீங்க அப்படின்னா இது வருமானா அது கண்டென்ட் மட்டும்தான் வரும். அது நம்பருக்குள்ளேயோ வரவே வராது, ஆர்டர் லிஸ்ட்டில் வராது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எல்ஐ அப்படிங்கிற ஒரு டேக் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு கரஸ்பாண்டிங் க்ளோஸ் இருக்குது. ஓகேங்களா, எல்ஐ அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு டிஃபால்ட்டாக இந்த ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 அந்த நம்பரை வந்து அது எடுத்துக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து மேக்ஸிமம் ஹெச்டிஎம் கோட் டைப் பண்ணுறதுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம மட்டும் போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா, இந்த பாருங்கள் இது வந்து வந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இது வந்ததுக்கான காரணம் பாருங்க, நான் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது ப்ராப்பராக நான் க்ளோஸ் பண்ணல. ஓகேங்களா, கோடிங் போடும்போது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரத்தான் செய்யும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடத்துல நம்ம விட்டுருப்போம், எங்கேயாவது ஒரு இடத்துல நினச்ச அவுட் ரிசல்ட் வராது. ஸோ கோடிங் மட்டும் ஈச் அண்டு வேர்டு பை வேர்டுங்கிறத விட லெட்டர் பை லெட்டராக கூட நீங்கள் பார்த்துங்க. ஓகேங்களா, நார்மலாக எல்லை கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த என்ன கண்டென்ட் அதுக்குள்ளே கொடுக்குறீங்களோ அந்த லிஸ்ட்டு போடுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். நார்மலாக 1 2 3 தான் ஆர்டர் டைப்பில் வரும். அதுக்கப்புறம் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஓஎல் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் லிஸ்ட்டு டைப்புங்கிற அட்ரிபியூட் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா என்ன இது வந்து என்ன நம்பரா ரோமன் லெட்டரா ஏபிசிடி அப்படின்னு டிசைன் பண்ணுறதுக்கு டைப்னு ஒரு அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, என்னென்ன டைப் இது யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நார்மலாக 1 2 3 யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கேபிட்டல் ஏபிசி யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்மால் ஏபிசி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரோமன் லெட்டர் தட் இஸ் ஐன்னு போடுவோம், அங்கே ரோமன் லெட்டராக அது கன்வர்ஷன் எடுத்துக்கும். ப்ளஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் லிஸ்ட்டு டைப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் லிஸ்ட் டைப்பில் நான் கொடுத்துருக்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1ன்னு நான் இங்கே கொடுத்துருக்குறேன். அதனால் என்னன்னா இந்த லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 2 3ன்னு செட் ஆகுது ஒவ்வொரு இதுக்கும். ஓகேங்களா, வேறு வேணால் ஐட்டம் வந்து டவுட்டாக இருந்தால் நம்ம சேர்த்து பார்த்துக்கலாம். சரிங்களா, இப்போ வந்து அந்த இது இருந்துச்சு. இதே மாதிரி டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 1 அதுக்கப்புறம் ஏபிசிடி அந்த இது கொடுக்கறதுக்காக ஏன்னு நான் டைப் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கேபிட்டல் ஏ ஐ. ஓகேங்களா, தட் மீன்ஸ் அது ரோமன் லெட்டரில் ஸ்மால் இது அதுக்கு கேபிட்டல் ஒன்று. இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது அன்ஆர்டர் லிஸ்ட். சரிங்களா, அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து என்னென்ன வரும் அப்படின்ட்டு இப்போ வந்து ஆல்ரெடி ஆர்டர் லிஸ்ட் பார்த்துட்டோம். அன்ஆர்டர் லிஸ்ட்டோட டேக் வந்து பார்த்திங்கன்னா யூஎல்னு டேக் வச்சு அதுக்கு கரஸ்பாண்டிங் க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எல்ஐங்கிறது வந்து லிஸ்ட் ஐட்டம்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அன்ஆர்டர் லிஸ்ட்டில் மொத்தம் 3 டைப் இருக்குது. என்ன அப்படின்னா டிஸ்க்கு, சர்க்கிள், ஸ்கொயர். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தெரியும். ஓகேங்களா, இது டிஸ்க்கு, சர்க்கிள், ஸ்கொயர்னு அந்த சின்ன குட்டி கட்டை மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த இது வந்து உங்களுக்கு அன்ஆர்டர் லிஸ்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்திங்க அப்படின்னா அன்ஆர்டர் லிஸ்ட்டில் டிஸ்க், சர்க்கிள், ஸ்கொயர் கரெக்டாக நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும், அதோட அவுட்புட் வந்து உங்களுக்கு இது வந்துடும். இது முன்னே எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களுக்கு இது செட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒருவேளை நீங்கள் இன்கேஸ் இப்போ இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டில் என்ன பண்ணுறோம்னா நம்ம க்ளோஸ் டேக் கொடுக்க மறந்துட்டோம்னு வைங்க ஒரு பேஜுக்கு. சரிங்களா, இந்த லிஸ்ட்டில் கொடுக்க மறந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்னா அதுக்குள்ளே உங்களுக்கு இம்ப்ளைடாக உள்ளே வந்துடும். ஓகேங்களா, க்ளோஸ் பண்ணுறதை பேஸ் பண்ணி தான் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக உங்களுக்கு அடுத்து அதாவது அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி சாப்டர் மாதிரி 1.1 1.1.1 அந்த மாதிரி உள்ளே கொண்டு வர மாதிரி ஆயிடும். ஸோ நீங்கள் வந்து டேக் எங்கே எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. சரிங்களா, இப்போ வந்து நம்ம 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஆர்டர் லிஸ்ட்டு, இன்னொரு அன்ஆர்டர் லிஸ்ட்டு ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து எப்படி கமெண்ட் லைன் யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அடுத்த டேக் வந்து நம்ம பார்ப்போம். பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பை ஃப்ரெண்ட்ஸ்.